ஓகே, கேட்சிற்கான முயற்சி. ஹர்பஜன் சிங் மாமா கொண்ட கட்டி மாமா டுக் ஸ்டார்ட். விராட் கோலி அவுட் டு வால்க். முடிந்தது போட்டி. ஒரு பெரிய ஷாட் ஆடிருக்காங்க. எஸ், இட்ஸ் a sixer. Bowled right into the money. Rocked and plunged into the out of the Wankhede Stadium. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். வெல்கம் டு ஜோசோன். ஓசோனில் ஓட்டை விழுந்தாலும் இந்த ஜோசோனில் ஓட்டை விழாது என்று கூறிக்கொண்டு இன்னைக்கு ஒரு தரமான ஒரு கண்டென்ட் ஒன்று பார்க்க போகிறோம் கைஸ். பர்சனலாக நமக்கு அது ஒரு பிடிச்ச டீம்னால நம்ம ஃபஸ்ட்டாக ட்ராஃபின்னு இந்தியன் டீம் வாங்குறத பார்த்தது 2007 டீமு தான். அதனால் நம்ம 2007 டீமுக்கு ஆட போகிறோம். அங்கே ரோஹித் சர்மா இருக்கிறார். அந்த டீம் பிளேயிங் லெவலில் ரோஹித் சர்மா இருக்கிறார், கௌதம் கம்பீர், யுவராஜ் சிங்குன்னு தோனி தலைமையிலான அணி வெர்சஸ் ரோஹித் தலைமையிலான அணி. இதில் எது ஜெயித்தாலும் இந்தியா தான் ஜெயிக்கும். அதனால் சண்டை சச்சரவு ஒன்றும் வேண்டாம். ஓகே, மேட்சுக்குள்ளே போயிடலாம். ஓகே, வெல்கம் டு தி பெரிய ஸ்டேடியம். பெரிய மேட்ச் ஒன்று நடக்க போகுது கைஸ். 2007 டீம் வெர்சஸ் 2024 வேர்ல்டு கப் வின்னிங் டீமு. இந்த வீடியோவோட லைக் டார்கெட் 1000 லைக்ஸ் கைஸ். புதுசாக பார்த்துட்ருக்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இங்கே மகேந்திர சிங் தோனி சிறப்பான டீம். 2 டீமும் ஒரு சரிசமமான இதில் தான் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்க போகுது கைஸ் இந்த மேட்ச்சு. இந்தியா வான் த டாஸ். 2024 இந்தியா வான் த டாஸ் அண்ட் தே ஆர் கோயிங் டு பேட் ஃபஸ்ட்டு. நம்ம பவுலிங் ஃபஸ்ட்டு போட போகிறோம். ஆர்பி சிங் தான் ஓப்பனிங் பண்ணுவார், இல்லை ஸ்ரீசாந்தை வந்து இது பண்ணலாம், பவுலிங் ஓப்பன் பண்ணலாம். அங்கே வந்து ஓகே, நம்ம முதல் ஓவர் போட வருவது ஸ்ரீசாந்தாக்கம். ஃபஸ்ட்டு ஓவர் போட வராரு ஸ்ரீசாந்த். ஓகே, ஃபஸ்ட்டு பாலு பவுண்ட்ரியோட கிங் கோலி பேட்டில் இருந்து பவுண்ட்ரி வந்துருக்கு கைஸ். ஃபஸ்ட்டு பாலே ஒரு பவுண்ட்ரியோட தொடங்கியிருக்காங்க. 2024 சாம்பியன்ஸ். ஓகே, ஸ்ரீசாந்த் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டார். கொஞ்சம் ஸ்லோவர் பால் போடலாம். அடுத்த பால் ஸ்லோவர் பாலை லான்ச் பண்ணியிருக்காரு கிங் கோலி. ஃபைனல் என்றால் அவரை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது போல கைஸ். மொரட்டு சம்பவம். 2ஆம் பாலே 6. என்ன பிடி பறக்குது பந்து. 2ஆம் பாலே சம்பவம். ஒரு ஸ்லோவர் டெலிவரி ட்ரை பண்ணோம். கிங் கோலி லான்ச் பண்ணி விட்டார் லாங் ஆஃப் தலைக்கு மேலே. ஓகே, ஃபைனலி ஒரு டாட் பால். 10 ஓவர் மேட்ச், அதனால் கொஞ்சம் அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் கிங் கோலி ஃபைனல்னால் தரமான சம்பவம் பண்ணார். ஓகே, மீண்டும் இந்த வாட்டி சிங்கிளோட முடியும். ஃபஸ்ட்டு ஓவரில் ஒரு பவுண்ட்ரி 6ன்னு தொடங்கிடுறாங்க. இங்கே ரன் அவுட்டுக்கான சான்ஸு. ஒரு ராங் த்ரோ கைஸ். கீப்பர் நின்ன திசையில் த்ரோ பண்ணல. கிங் கோலி பேட்லேருந்து 4-6ன்னு பார்த்தோம். இப்போ ஆர்பி சிங் போட வராரு கைஸ். ஆர்பி சிங் முதல் ஓவர். ஆர்பி சிங்கோட ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் 2007 வேர்ல்டு கப்பு. அவரோட ஃபஸ்ட்டு பால்லேஸ் பவுண்ட்ரி பேரு கைஸ். அதுவும் எட்ஜு தான். கிங் கோலி ஒரு மூடில் தான் இருக்கார். ஃபைனல்னாலே சம்பவம் தான் போல் கிங் கோலிக்கு. ஓகே, இப்போ வந்து கரெக்டான டெலிவரி இது. இப்போ தான் ரோஹித் சர்மாவோட முதல் பந்து. ஃபஸ்ட்டு பாலே பவுண்ட்ரி. அடிச்சு இந்தியா அணி தாறுமாறு பண்ணிட்டு இருக்கு. 2024 டீமு அவங்க கரெக்டான ஃபார்மை கரெக்டாக கண்டினியூ பண்ணிட்டு இருக்குன்னு தோணுது கேசிங்க. அவுட்டு காலி. ஆர்பி சிங் ஸ்ட்ரைக்ஸ். லியோனல் மெஸ்ஸி கொடுத்திருக்கிறார் எல்பி. ஆர்பி சிங் அவர் என்ன மாதிரி 2007 பண்ணிட்டு இருந்தாரோ அந்த மாதிரி இங்கேயும் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக ரோஹித் சர்மா போக வேண்டிய நேரம் தான் கேஸ். லீக் மேட்சஸில் நல்லா ஆடுவார். ஃபைனலில் சொதப்பி விட்டார் ரோஹித் சர்மா. மீண்டும் ஒரு யார்கர் பந்து தரமாக உள்ள சொருணாமதி. யார்கரை சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காரு. ரிஷப் பந்த் ஆஃப் தி மார்க் வித் பவுண்டரி கேஸ். ஓகே, ஹர்பஜன் சிங் தூஸ்ரா ஃபர்ஸ்ட் பால் போடுவோம். விராட் கோலி கொஞ்சம் திணறுவார்னு தோணுது தூஸ்ராக்கு. நல்ல ஒரு பேக் ஃபுட் கட்டு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு அருமையான டெலிவரி. அக்ரெசிவ் ஆடிட்டு இருந்த கிங் கோலிக்கு ஒரு தடுப்பணை கட்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் பாலே டாட் பால். மீண்டும் ஆனால் கேப் ஆடி இருக்காரு. எக்ஸ்ட்ரா கவரில் கேப்பை பார்த்து சூப்பரான ஷாட் ஆடலான்னு பார்த்தா நம்ம ஃபீல்டர் மாஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஃபீல்ட் எஃபர்ட். கீழே விழுந்துருச்சு பால். ஸ்வீப்பு, நல்ல ஸ்வீப்பு, சூப்பரான ஷாட் கைஸ். டீப் ஸ்கொயர் லெக்ல சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க. இந்த மீண்டும் ஒரு அருமையான அடி. அதில் ஃபீல்டிங் இல்லை. 10 ஓவர் மேட்ச்சில் 3 ஃபீல்டரை வெளியே வைக்க முடியும். அந்த இடத்துல ஒரு ஃபீல்டிங் நம்ம வச்சிருக்கலாம். மீண்டும் தப்பு பண்ணுறோம் ஃபீல்டு செட்டப்பில். ஓகே, ரிஷப் பந்த் இப்போ கிரவுண்டட் ஷாட் தான் ஆடுறாங்க. ஆனால் கேப்பை பார்த்து போகுது.
ஓகே, யுவராஜ் சிங்கிட்ட இருந்து நல்ல ஒரு ஃபீல்டிங் கைஸ். ஓ, ஹீ லான்ச், ஹீ ஸ்மோக்ட் கைஸ். பவுண்டரி அடிப்பார்னு எதிர்பார்த்தா இங்க கிங் கோலியோட சம்பவம் நடந்துட்டு இருக்கு கைஸ். கிங் கோலி ஆன் ஃபயர். ஓடியார், சரியான ஷாட், ஒரு பிக்கப் ஷாட் கைஸ். நல்ல ஓவரா போயிட்டு இருந்த இந்த ஓவர், அதை நாசம் பண்ணிட்டாரு கிங். ஓகே, டாட்டோட முடியுது. 4 ஓவர் முடிவில் 47க்கு 1. இந்த ஓவரில் 9 ரன் வந்துருக்கு கைஸ். ஓ, கேட்சே காலி. ரிஷப் பந்த் காலி இறங்கி அடிக்க பார்த்தாரு. எட்ஜில் ஸ்லிப் கேட்ச், நல்ல கேட்ச். கொண்டகட்டி மாமா ஆன் ஃபயர். ஃபைனலி 2007 டீமுக்கு ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு கைஸ். என்னடா இதுக்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க? ரிஷப் பந்த் அருமையான கேட்ச். ஹூஇஸ் தட்? கௌதம் கம்பீர் கைஸ். ஸ்லிப்பில் கௌதம் கம்பீரோட சூப்பரான ஒரு கேட்சில் ரிஷப் பந்த் கிளம்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது ஐயா. ஓகே, சூரியகுமார் யாதவ் பவர் பேட்ஸ்மேன் 2024 டீமில். ஓ கோலி, ஐயோ ஸ்டெம்பு ஜஸ்ட் மிஸ்ஸியா, ஸ்டெம்பில் பட்டுச்சுன்னு தான் நினச்சேன். ஓகே, சூரியகுமார் யாதவுக்கு மீண்டும் அதே டெலிவரி போடுவோம். ஸ்டெம்பில் பட்டுச்சுன்னு தான் நினச்சேன். ஹர்பஜன் சிங் எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணுறாரு கேஸ். ஸ்டெம்பில் பட்டுன்னு தான் நினச்சேன் அந்த பால். ஓ, சூரியகுமார் யாதவ், ஸ்கை இஸ் த லிமிட். அதே மாதிரி பவுண்டரி லைன்லாம் அவருக்கு லிமிட்டே இல்லை, ஸ்கை தான் லிமிட்டு. வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பாலு எங்கே போகுதோ. ஓகே, ஒரு தூசரா வந்து ட்ரை பண்ணோம். ஹர்பஜன் சிங் அருமையாக போட்டிருக்காரு கேஸ் அவரோட ஸ்பெல்ல. ஓ, அருமையாக போட்டார்னு சொல்லி வா மூடல்ல. அடுத்த பாலே ஒரு பவுண்டரியோட முடிக்கிறாங்க கைஸ். 5 ஓவர் முடிவில் 57க்கு 2. சூரியகுமார் யாதவ் இப்போ ட்ராக்ல வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் நம்ம ஆடி ஆகணும் இந்த டைமில். ஓகே, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர், வரும் ஒன் ஆஃப் த விக்கெட் டேக்கர் இன் 2007 இர்ஃபான் பதான் கைஸ். ஓகே, கேட்சிற்கான முயற்சி. ஹர்பஜன் சிங் மாமா கொண்டகட்டி மாமா டுக் ஸ்டார்ட். விராட் கோலி அவுட் டு வால்க். ஒரு நல்ல ஒரு ஃபுல் டெலிவரி, லாங் ஆஃப் தலைக்கு மேலே அடிச்சிடலான்னு பார்த்தாரு கிங் கோலி. பட் ஒரு புவர் டைமிங்னால கிங் கோலியோட விக்கெட் காலி. 28 ரன்னு, 16 பாலுக்கு 175 ஸ்ட்ரைக் ரேட்டில், 2 6 2 4ஓட. இப்போ சிவம் டூபே தான் சிக்ஸர். டூபேக்கு ஃபஸ்ட்டு பாலே ஷார்ட் பால் தான். இர்ஃபூ பவுண்ட்ரி. ஃபஸ்ட்டு பாலே சிவம் டூபே பவுண்ட்ரி. ஒரு 120 ரன்னுக்குள்ளே சுருட்டணும். மகேந்திர சிங் தோனியோட ஃபீல்டு செட்டப்பில் ஏதோ ஒரு மாற்றம் தோன்றுகிறது போல். சிவம் டூபே ஃபஸ்ட்டு பாலே பவுண்ட்ரி. இந்த ரெண்டும் டேஞ்சரஸ்ஸு, ரெண்டையும் தூக்கணும் நம்ம. எட்ஜு. ஓகே, கேட்ச் ட்ராப்பா. ஓ, பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ். 3 ஃபீல்டர் தான் கைஸ் வெளியே வைக்க முடியும் இந்த T10 போட்டியில். நமக்கு 3 ஃபீல்டர் தான் வெளியே வைக்க முடியும். அதனால் நம்ம கரெக்டான ஃபீல்டு செட்டப் பண்ண முடியல. ஆஃப் சைடில் ஃபீல்டு இருக்குது, அந்த ஆஃப் சைடு ஃபீல்டரை பார்த்து நம்ம போடுவோம். ஓகே, சிவம் டூபே ஸ்லிப் வச்சுருக்கோம். ஒரு ஆஃப் கட்டர் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, மீண்டும் ஒரு சிங்கிள். 6 ஓவர் முடிவில் 66க்கு 3. ரன் ரேட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். ரன்னு 11 வச்சு வந்துட்டு இருக்கு ரன் ரேட்டு. ஓகே, ஜோகிந்தர் சர்மாவுக்கு ட்ரை பண்ணலாமா இல்லை யுவராஜ் சிங்குக்கு ட்ரை பண்ணுவோம் கைஸ். யுவராஜ் சிங் அந்த வேர்ல்டு கப்பில் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். பார்ப்போம் யுவராஜ் சிங் வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு. ஓனோ, கேட்சிற்கான முயற்சி. முதல் பந்து யுவராஜ் சிங்குக்கு இல்லை, அதையும் தாண்டி சிக்ஸர் டூபே. முன்னாள் டூபேவை பிரிச்சு பேனு பார்த்துட்டு இருக்காரு கரண்ட் யுவராஜ் சிங். யுவராஜ் சிங்கோட ஜெராக்ஸி யுவராஜே அடிக்கிறான் ஐயா சிவம் டூபே. ஓ, பவுண்டரிஸ், கவர்ஸ்ல கேப்பு. சிவம் டூபே ஆன் ஃபயர். ஃபைனலில் என்ன நடக்குதோ அது அப்படியே நடந்துட்டு இருக்கு கைஸ் நமக்கு. ஆனால் இந்த ரிஷப் பந்து மட்டும் கொஞ்சம் அடிச்சுட்டு போயிட்டான். சிவம் டூபே இஸ் வெரி டேஞ்சரஸ் ப்ரோ. அவுட்டு. ஃபைனலி எஸ், ஃபைனலி யூவி டுக்ஸ் இட். தூக்குனார் கைஸ். ஒரு 6 பர்ஃபெக்ட் ரிவெஞ்சு. ஒரு 6 ஒரு பவுண்டரி. அப்புறம் சிவம் டூபேவை யுவராஜ் சிங்கை தூக்கியிருக்காரு. கண்டிப்பாக விக்கெட்டு. ஏன்னா அது நம்ம டேனே பண்ணல. ஸ்ட்ரைக் டெலிவரியை மிஸ் பண்ணியிருக்காரு. ப்ளம்ஸ் பழம். ஓகே, ஹர்திக். ஓ, பாண்டியன் இருக்காரா? யுவராஜ் சிங் பாண்டியனையும் தூக்குங்க ப்ரோ. எட்ஜு. ஓகே, சரியான ஓவர் கைஸ் இது. ரன்ஸும் பேருக்கு முக்கியமான விக்கெட்டும் வந்திருக்கிறது. ஓகே, இர்ஃபான் பதான் நல்லா போட்டனால நம்ம அவருக்கு திருப்பியும் கொடுக்கலாம் கைஸ். சூரியகுமார் யாதவ் 5 பாலுக்கு 10.
ஓ கேப்பில் பவுண்ட்ரி. ஓகே, நம்ம இப்போ லெக் சைடில் தான் ஃபீல்டிங் நமக்கு தேவைப்படுது. ஸோ லெக் சைடு ஃபீல்டிங் வந்து வச்சுட்டு இந்த பால் நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபைன் லெக்கில் கறக்கிடக்கூடாது பையா. கரெக்டாக அடிக்கிறானுங்க ஃபைன் லெக்கை பார்த்து. ஹர்திக் பாண்டியா 0 ரன்ஸ். டக்கில் எடுத்தால் சூப்பராக இருக்கும். Gone right into the money. He have to gone for டக்கா. He have to go gone for டக்கு. பாண்டியன் gone for டக்கு. இர்ஃபான் பதான் சரியான ஒரு சம்பவம். யார்கர் டெலிவரி. மீண்டும் ரவீந்திர ஜடேஜாக்கு அதே யார்கர் டெலிவரியை போட்டு சம்பவம் பண்ணுவாரா இர்ஃபான் பதான்? நோ, ரவீந்திர ஜடேஜா ரிட்டையர்டான பிளேயர். T20யில் ஃபர்ஸ்ட் பாலே பவுண்ட்ரி அடிச்சிருக்காருங்க பவுண்ட்ரி. ஓகே, டாட் பந்தோட முடியுது. 8 ஓவர் முடிவில் 88க்கு 5 11 வச்சு போயிட்டு இருக்கு கேஸ் ரன் ரேட்டு. ஓகே, யுவிக்கு நம்பி கொடுக்கலாம் இந்த ஓவரு. கேட்சிற்கான முயற்சி யுவராஜ் சிங்கிற்கு. இன்னொரு விக்கெட்டிற்கான முயற்சி. லைன்ல போயிடாத. கேட்ச் காலி. யுவி ஸ்ட்ரைக்ஸ் கேஸ். 2வது விக்கெட் யுவராஜ் சிங்குக்கு கிடைச்சிருக்கு. ஒரு தரமான மேட்சா போயிட்டு இருக்கு கேஸ் 2007 டீமுக்கு. கரெக்டான டைமில் கரெக்டாக விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனல் ஹீரோ அக்ஷர் பட்டேல். ஓ ஃபர்ஸ்ட் பாலே 6. யுவராஜ் சிங் ஓவரில் ரன்ஸ் போனாலும் விக்கெட்டும் வருது. ஆனால் ரன்ஸும் அதை தாண்டி போகுது. ஃபர்ஸ்ட் பாலே 6 இப்போ. ஓகே, டாட் பந்து. அக்ஷர் பட்டேல் ஃபர்ஸ்ட் பால். ஓ அக்ஷர் பட்டேல் மீண்டும் லான்ச் பண்ணியிருக்காரு. மீண்டும் 6 கைஸ். 2வது 6 அக்ஷர் பட்டேல். ஃப்ரண்ட் ஃபுட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. பேக் ஃபுட் ட்ரை பண்ண வைக்கணும் அக்ஷர் பட்டேலை. ஓடியார் இறங்கி லான்ச் பண்ணியிருக்காரு ஒரு அட்வான்ஸ் ஷாட்டில். யுவராஜ் சிங் ஓவரில் 30 ரன்ஸ் 2 ஓவரில். ஆனால் 2 விக்கெட் எடுத்து வந்தாலும் ரன்ஸ் அதிகமாக போயிடுச்சு. அக்ஷர் பட்டேல் ஆன் ஃபயர் கைஸ். லாஸ்ட் ஓவர் எக்ஸ்பர்ட் டு ஹேவ் டோல்டு டு மீ டு புட். எக்ஸ்பர்ட்டன்ட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பவுலருக்கு போக சொன்னாங்க. ஆனால் நான் வந்து ஐ ஹாவ் சம் அதர் ஐடியாஸ்ன்னு சொல்லி ஜோயிந்தர் சர்மாவுக்கு லாஸ்ட் ஓவரை கொடுக்க போகிறோம் கைஸ். ஓகே, ஜோயிந்தர் சர்மாவுக்கு லாஸ்ட் ஓவர். ஓகே, ஃபர்ஸ்ட் பாலே லாலா பவுண்ட்ரி. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்ட்ரி. இந்த ஃபைனல்லையும் ஃபர்ஸ்ட் பால் 6 போச்சு. அடுத்து 2-3 பால் நல்ல பால் விக்கெட் கிடைக்குன்னு தோணுது ஜோயிந்தர் சர்மாக்கு. எக்ஸ்பெக்ட் டு ஹேவ் ஓ 6. ஐயோ, நம்ம என்ன டெசிஷன் எடுக்க தோனியா? ஓ ஃபைனலி ஒரு நல்ல பால். ஜடேஜா லெக் சைட்லேயே கறக்க பார்த்துட்டு இருக்காரு. ஹி லான்ச் மூக்கு மேல ராஜா. ஃபீல்டர் அண்டர்நீத். அதையும் தாண்டி புனிதமான 6. கடைசி ஓவர் சம்பவம் ஆயிட்டு நமக்கு. ஓ பாய். ஓகே, நல்ல பந்து. ஆகா, 6 பட்டேல் அங்கே போயிட்டானே கேஸ். ஹெல்ப் பண்ணோம். ஒரே ஓவரில் 14 ரன் கொடுத்துட்டோம் கேஸ். ஓகே, நல்ல பந்து. டாட் பாலோட முடியுது. டே 124 ரன் அடிச்சிருக்காங்க கரண்ட் சாம்பியன்ஸ். 124 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. நம்ம 125 அடித்தா வின்னு. எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு டீமுக்கு கப்பு கிடைக்க தான் போகுது. லாஸ்ட் 2-3 ஒரு கொஞ்சம் அடி வாங்கிட்டு அக்ஷர் பட்டேல் யுவராஜ் சிங் ஓவரை போட்டு நொறுக்கிட்டாரு. இப்போ கௌதம் கம்பீர் மற்றும் யூசப் பதான் ஓப்பனிங். ஃபைனலில் யூசப் பதான் தான் ஓப்பனிங் இறங்குறான்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? ஓகே, பும்ரா ஃபர்ஸ்ட் பால். பும்ரா. கௌதம் கம்பீர் ஸ்ட்ரைக்கில். ஓகே, ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்ட்ரி கிடைக்க சான்ஸ் இருக்கா? இல்லை 2 ரன்ஸ் கிடைக்கும் கேஸ். மீண்டும் ஒரு நல்ல ஷாட். இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு ஐடியல் டைமிங்கில் கனெக்ட் ஆன ஷாட்டு. கண்டிப்பாக பவுண்டரியை தொடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அது பும்ராவாக இருந்தாலும் சரி. அடிப்பது மேன் ஆஃப் தி டூர்னமெண்ட்டு கௌதம் கம்பீர்ரா. மேன் ஆஃப் தி டூர்னமெண்ட்டில் நிறைய ரன்ஸ் அடித்த பிளேயர். மேன் ஆஃப் தி ஃபைனலும் அவர் தான். மீண்டும் ஒரு நல்ல ஷாட். இந்த வாட்டி கேப் கிளியர் பண்ண முடியல. ரன் அவுட் இருக்கான முயற்சி. ஐயோ, கேப்ல பால் போச்சுன்னு நினைச்சேன். மேன் ஆஃப் தி ஃபைனல் கான் ஃபார் 6 ரன்ஸ் கைஸ். ஓஹா, கேப்ல போச்சுன்னு நினைச்சேன். நல்ல ஃபீல்டிங் கைஸ். சூரியகுமார் யாதவா? அது ஃப்ரேம்லே இல்லை.
ரன் அவுட் விராட் கோலி. ஓகே, ஊத்தப்பம் வருது, ஊத்தப்பம் கைஸ். ஆபின் ஊத்தப்பா வந்திருக்காரு. இப்போ யூசப் பதான் தான் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. ஓ, என்ன அருமையான பந்து வீச்சு. ஓகே, ஃபைனலி ஒரு லேட்டு டைமிங் தான், கரெக்டான கனெக்ஷன் இல்லை. ஒரு பவுண்டரி கிடைக்க சான்ஸ் இருக்கு யூசப் பத்தானுக்கு. எஸ், கிடச்சிருக்கு கேஸ். ஓகே, பும்ரா ஓவர் கொஞ்சம் வெறித்தனமான ஸ்பீடில் வருது கேஸ். கரெக்டான கனெக்ஷன் இல்லை. ஆனால் கௌதம் கம்பீருக்கு பெர்ஃபெக்டாக மிடில் ஆச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ரன் அவுட் ஆயிட்டாரு. ஓகே, நல்ல ஷாட், ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவில் 11க்கு 1 கேஸ். ஒரு ஓவரில் நம்ம 12.4 வச்சு வேணாம், 11 தான் வந்திருக்கு. ஓகே, அக்ஷர் பட்டேல் வந்திருக்காரு. இந்த ஓவர் கொஞ்சம் பெரிய ஓவராக யூஸ் பண்ணி ஆகணும். யூசப் பத்தான் கொஞ்சம் அதிரடி ஆடணும் கேஸ். இது என்ன ஷாட்டு? ஏதோ ஒரு ஷாட்டு பேட்டில் பட்டுச்சானே தெரில. ஆனால் எங்கேயோ பட்டு பவுண்டரி கிடச்சிருக்கு யூசப் பத்தானுக்கு கேஸ். எங்கேயோ பட்டிருக்கானா. ஓகே, யூசப் பத்தான் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியோட செமையான ஒரு தொடக்கம் இந்த ஓவரில். ஓகே, பெரிய ஷாட்டிற்கான முயற்சி. ஃபீல்டர் அண்டர் நீத் கோன். ஓடியார் 2007 டீம் ஆன் பள்ளத்தாக்கு ஹியர். பெரிய ஷாட்டிற்கான முயற்சி, ஆனால் கரெக்டான டைமிங் இல்லாத காரணத்தால் லாங் ஆன் ஃபீல்டர் பக்காவாக பிடிச்சி கையில் வச்சிருக்காரு. ஓஹோ, யூவி இல்லை, வெளியே அம்பையர் ப்ரோ கொடுக்காதீங்க ப்ரோ. இதெல்லாம் யுவராஜ் சிங் கூட்டணி ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணி ஆகணும். பும்ராவுக்கு டெத் ஓவரில் வராது, அதனால் பும்ரா ஓவரை கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் யுவராஜ் சிங். லெக் சைடில் கேப் இருக்குது, அந்த கேப்பை கிளியர் பண்ணலாம் சூப்பராக. ஓகே, ஃபர்ஸ்ட் பாலே லான்ச் பண்ணியிருக்காரு, பவுண்டரியோட வெல்கம் பண்ணியிருக்காரு பும்ராவை கைஸ். பின்னொரு ஓவர் தான் கொஞ்சம் இதாக இருக்குது, ஆனால் இந்த ஓவர் சூப்பராக அடிக்கலான்னு தான் தோணுது. லெக் சைடில் ஃபீல்டிங் வைக்காத வரைக்கும். எஸ், மீண்டும் வைக்கவில்லை. ஓகே, மீண்டும் பவுண்டரி. பேக் டு பேக் பவுண்டரிஸ் பை யுவராஜ் சிங் கேஸ். ஓகே, ஷார்ட் பால் புல்ஸ் இட் அவே இன்டு தி கிரவுட் ஃபார் யுவராஜ் சிங் எனும் வெடிமருந்து பிளேயர். 2007 வேர்ல்டு கப்பில் எல்லா டீம்கிட்டையும் போய் கேளு யுவராஜ் சிங்னா யாருன்னு. இப்போ இந்தியா டீமுக்காகவே துவச்சி தும்சம் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, பும்ரா ஓவரில் ஃபஸ்ட்டு 2 பால் பவுண்டரி, அடுத்த 6. கேமில் தான் பும்ரா அடிக்க முடியும். ஓ, ஃபைனலி ஒரு நல்ல பந்து. 2 ரன்ஸ் ஈஸியாக ஓடலாம் கேஸ், 2 ரன்ஸ் ஈஸியாக ஓடலாம். ஹர்ஷ்தீப் சிங்கோட ஃபீல்டிங் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு இன்னைக்கு. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல ஷாட். இந்த வாட்டி ஃபீல்டிங் இருக்கும் திசை நோக்கி. சரி, இதுவரை ஓகே, நல்ல ஒரு கவர் டிரைவ், கேப் இருந்தது. பும்ரா ஓவரில் 21 ரன் அடிச்சிருக்கோம். 2007 இந்திய அணி 2 விக்கெட் ஆரம்பத்திலே போனாலும் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு ரன் ரேட்டை சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க யுவராஜ் சிங் கூட்டணி. அக்ஷர் பட்டேலை பார்த்து ஆடணும். நோ, ரன் அவுட் ஆகவே கூடாது கேஸ். ஓகே, நல்ல ஒரு கட் ஷாட், கேப்பில் பவுண்டரி. யுவராஜ் சிங்குக்கு அருமையாக கனெக்ட் ஆகுது கேஸ். யூவிக்கு இன்னைக்கு செம்மையாக கனெக்ட் ஆகுது, வேற லெவல். ஓகே, கேப்லையா இல்லை கேஸ், கேப்பை மெயின்டைன் பண்ண முடியல. பாதி ரன் அடிச்சாவணும் 5 ஓவர் முடிவில் நம்ம. ஓகே, நல்ல ஷாட்டு, மீண்டும் ஃபீல்டர் கேப் தூக்கலான்னு பார்த்தா முடியலை கேஸ். யூவிக்கு கொஞ்சம் ப்ரெஷர், ஏன்னா 2 டாட் பால் வந்திருக்கு. 2 டாட் பால் வந்திருக்கு, ஸ்ட்ரைட்டில் போட்டால் தூக்கி விட்டுறலாம். யூவி கரெக்டாக போடுறாங்க கேஸ், கரெக்டான லைனில் பக்காவாக போடுறாங்க. ஆஃப் சைடில் நம்ம தூக்கி அடித்தா மிஸ் ஆனால் கண்டிப்பாக அவுட்டு தான். நல்ல ஓவர் போட்டிருக்காரு அக்ஷர் பட்டேல், 2 ஓவர் போட்டு 14 ரன்னு. இங்கே பாருங்க, அட்டாக் மேலே அட்டாக்கு, ஸ்பின் அட்டாக்கு வந்துட்டே இருக்கு யுவராஜ் ப்ரோ. ஓகே, நல்ல ஷாட், கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஃபுல் பால் வரோன்னு. யுவராஜ் சிங் பேட்டில் பக்காவாக கனெக்ட் ஆகுது. ஃபுல் பாலை சூப்பராக அடிக்கலாம் கைஸ். கொஞ்சம் லெங்க்த் பால் தான் நம்ம கஷ்டப்படுவோம், ஃபுல் பால் எல்லாம் நமக்கு பெரிய தொல்லைகள் இல்லை. நம்ம ஹார்ட் மோடில் தான் கைஸ் ஆடிட்டுருக்கோம். இது பேட்டிங் ஹார்டு, பவுலிங் ஹார்டில் தான் நம்ம ஆடிட்டுருக்கோம். 35 பால் 73. மீண்டும் யுவராஜ் சிங் பேட்டில் இருந்து ஃபீல்டர் அண்டர்நீத், ஜஸ்ட் மிஸ், தப்பிச்சோமா? எஸ், தப்பிச்சிட்டோம். யூவி மூவ்ஸ் இன்டு 30s நவ்.
யூவி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டர் இன் 2007 வேர்ல்டு கப். அந்த சீசன் ஃபுல்லாகவே நல்லா ஆடி கொடுத்தார் இந்தியாவுக்கு. ஐயோ டைமிங் 33 பால் 69. ஓகே மூக்கு மேல ராஜா. டைமிங் வாஸ் குட். கண்டிப்பாக கிளியர் ஆகும். ஆனால் அடித்தது யாரு? யுவராஜ் சிங் தான். அவருடைய பேர் ஹீரோ ஹாண்டா பேட்டை வச்சு பண்டு விளைசுவாங்க. ராகுல் டிராவிட்டுக்கு பிரிட்டானியா பேட்டு. ஓகே கேப்பில் குல்தீப் யாதவ் ஓவரில் தரமான சம்பவம் பண்ணியிருக்கோம். மீண்டும் ஒரு பவுண்டரி. 20 ரன் இது வரைக்கும் வந்திருக்கு. 50 பார்ட்னர்ஷிப் உத்தப்பா மற்றும் யூவிக்கு. யூவி 19 பால்ல 43 ரன் அடிச்சிருக்காரு யுவராஜ் சிங். ஓகே மீண்டும் நோ டைமிங் ப்ரோ. ஓகே நல்ல ஷாட்டு. உத்தப்பாவோட டிப்பிக்கல் ஷாட் கைஸ். ஓகே 29 பாலுக்கு 55. இந்த விக்கெட்டை நம்ம அப்படி பறி கொடுக்காமலே ஆடினா போதும். ஈஸி வின்னு தான். ஓ நோ லேட்டு மிஸ்ஸு. ஓகே ஊத்தப்பா கனெக்ட்ஸ் இட் வெல். பவுண்டரி போகுமான்னு கேட்டால் தெரியாது. எஸ் பவுண்டரி போகும். நல்லா இருக்கு கைஸ் ட்ராக்கு பேட்டிங்குக்கு. ஹர்ஷ்தீப் சிங் ஓவரில் இறங்கி அடிச்சிருக்காரு உத்தப்பா. நல்ல ஷாட்டு உத்தப்பா கிட்ட இருந்து. ஐயோ லெக் சைடில் அழகாக தட்டி விட்டுறலான்னு பார்த்தோம். நல்ல பந்து கைஸ். எப்படியோ ஸ்டெம்பு மிஸ்ஸு. ஐயோ குச்சி காலி. ஐயோ லேட்டு டைமிங். என்ன திடீர்னு ஸ்பீடாக போட்டான். குச்சி காலி கைஸ். உத்தப்பா காலி. ஐயோ பால் 6ல் போய் விழுது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாதிரி. 7 பாலுக்கு 14 உத்தப்பா. ஓகே மகேந்திர சிங் தோனியை உள்ளே இறக்குவோம் கைஸ். தோனியை உள்ளே இறக்குவோம். ஃபினிஷர் ரோல் வந்து ரோஹித் சர்மா ஆடிட்டுருக்காரு. சொந்த டீமுக்காகவே ரோஹித் சர்மா ஆடி கொடுப்பாரா? ஓகே மகேந்திர சிங் தோனி யுவராஜ் சிங் கூட்டணி வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் கூட்டணி ஆகும் இது. ஃபஸ்ட்டு பாலே ஒரு குயிக் சிங்கிள். தோனி கூட ஆடினாலே கொஞ்சம் குயிக் சிங்கிளே கொஞ்சம் ரிஸ்க்கான ரன்ஸ் எல்லாம் ஓட வேண்டியது வரும். 6 ஓவர் முடிவில் 75க்கு 3 நல்ல ஓவர் அமைஞ்சிருக்கு. ஓகே பாண்டியனின் ராஜ்யத்தில் ஒய்யலாலா. என்ன பால் போடுவார் பாண்டியா? ஓ ஜஸ்ட் மிஸ்ஸு ஃபஸ்ட்டு பாலு. ஒரு விக்கெட்ஸ் போனோன்னா 2 இனி டாட் பால்ஸ் ப்ரெஷர் இருக்கும் கண்டிப்பாக இந்தியாவுக்கு. இந்த ப்ரெஷரை கொஞ்சம் ஓகே இதுதான் கரெக்டு. பாண்டியா கிட்டேருந்து அருமையான பந்து. இந்த ஓவரில் 6 கண்டிப்பாக வேணாம் கெஸ். ஷார்ட் பால் போட்டாலும் சரி என்ன பால் போட்டாலும் சரி 6 வேணாம் கண்டிப்பாக. ஓ ஜஸ்ட் மிஸ் பவுண்டரி. யூவி மூவ்ஸ் டு 47. தேவையான பவுண்டரி சூப்பராக வந்திருக்கு. 19 பாலுக்கு 43 கண்டிப்பாக 6 4 இந்த பாலில் கிடச்சா சூப்பராக இருக்கும் இந்தியா அணிக்கு. ஓகே பவுண்டரி கிடச்சிருக்கு கைஸ். யூவியோட 50 இங்கே கம்ப்ளீட் ஆகுது. எஸ் மேன் ஆஃப் தி டூர்னமெண்ட் எடுத்த பிளேயர் யுவராஜ் சிங் 51 ரன் அடிச்சிருக்காரு. எல்லா திசையிலும் அடித்திருக்கிறார் கைஸ். லெக் சைடு ஆஃப் சைடு. ஓகே நல்ல ஒரு டைமிங் ஷாட் கைஸ். ஃபுல் டாஸ் பாலு. அருமையான பிக்கிங் பை எம்எஸ் தோனி. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரிக்கு அடிச்சிருக்காரு ஹர்ஷ்தீப் சிங் ஓவரில். த ஈக்குவேஷன் இஸ் 17 பால் 35 நவ். 17 balls 35. ஹர்ஷ்தீப் என்ன போடுவார்? That's huge. That is amazing. MST strikes into the crowd guys. சரியான ஷாட். த லாங் ஹேர் எம்எஸ் தோனி ஆன் ஃபயர். ப்ரெஷர் ஆன். ஓகே மீண்டும் ஒரு மிஸ் டைம் ஷாட்டு. யூவி வந்துருங்க. ஆன் தலைக்கு மேலே அடிச்சா வகை. நல்ல ஷாட்டு. ராக்கெட். இட்ஸ் அ ட்ரெஷர் புல்லட் ஷாட் பை லாங் ஹேர் எம்எஸ் தோனி. நல்ல ஷாட். அந்த ரீபோக் பேட் வச்சு ஒரு சுத்துவாரு பாரு. யாப்பா 13 பாலுக்கு 23 ரன் தேவை கேஸ் இப்போ. ஓகே ஸ்ட்ரைக் டு தி ஃபீல்டர். நோ 23 ரன் தேவை கேஸ். ஃபர்ஸ்ட் பால் கேப்லையா இல்லை. குல்தீப்பா 11 பாலுக்கு 23 எடுக்கணும். ஓகே பெரிய ஷாட்டு. யுவராஜ் சிங் பேட்ல இருந்து கண்டிப்பா 6. இட்ஸ் a much needed 6 for 2007 டீம். சம்பவம் ஆன் தி வே கைஸ். யூவிக்கு இன்னைக்கு பெர்ஃபெக்ட்டா கனெக்ட் ஆகுது கைஸ். ஓகே மீண்டும் ஒரு ஹியூஜ் சிக்ஸர் பை சிக்ஸர் கிங் யூவி.
குல்தீப் யாதவ் ப்ரெஷர். ஐயோ யாழி மிஸ்யா, யாழி மிஸ்ஸு. ஓ மீண்டும் யாழி டைமிங்கா. 2 நோ 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 கோபேக். ஓகே 7 பாலுக்கு 10 எடுக்கணும். லாஸ்ட் ஓவரில் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிடக்கூடாது. கண்டிப்பாக இந்த பால் பவுண்ட்ரி அடிச்சவனும் கொஞ்சம் இதாக போட்டால் பவுண்ட்ரி அடிச்சிடலாம் கைஸ். ஓகே ராக்கெட் ஃபார் எம்எஸ்டி. கடைசி ஓவரில் 6 ரன்கள் தேவை என்ற கட்டாயத்தில் 2007 இந்திய அணி. இது ஒரு விண்டேஜ் பார்ட்னர்ஷிப்பாக்கும். யூவியும் எம்எஸ் தோனியும் 10 பாலுக்கு 23 எம்எஸ் தோனி, யுவராஜ் வந்து ஃபர்ஸ்ட் பால். லாஸ்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலே பவுண்ட்ரி. 6 ரன் தான் தேவை. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்ட்ரி. யுவராஜ் சிங் 5 பாலுக்கு 2 ரன் அடித்தா வின்னு கைஸ். நம்ம 5 பாலுக்கு 2 ரன் அடித்தா வின்னு. ஒரு 6 முடித்தா சூப்பராக இருக்கும். ஓகே 2 ரன்ஸ் கிடைக்குமா இல்லை 1 ரன் கிடைக்குமா? 4. ஓகே எம்எஸ் தோனியை வச்சு முடிப்போமா? ஓகே 50 பார்ட்னர்ஷிப். இங்கே எம்எஸ் தோனிக்கும் யுவராஜ் சிங்குக்கும் ஒரு 50 பார்ட்னர்ஷிப்பு. 6 முடிக்கலான்னாக்கா நம்ம இறங்கியிருக்கோம். 6 முடிக்கணும்னு தான் எம்எஸ் தோனியை ஸ்ட்ரைக்கில் இப்போ வச்சுருக்கோம். 4 பாலுக்கு 1 கைஸ். ஐயோ நல்ல பந்து. ஓகே 2 டீமும் ஜெயிக்கட்டு கைஸ். 2 டீமும் ஜெயிக்கட்டு. மேட்சை ட்ராவில் கொண்டு போவோம். 2 டீமும் ஜெயிக்கட்டு. ஐயோ அப்படி முடியாது. சூப்பர் ஓவரில் அவனும் அடிச்சிருவானோ. ஸோ டீமும் கப்பு கிடைக்காது. ஸோ மேட்சை முடிக்கணும் கைஸ். எஸ் நல்ல கனெக்ஷன். ஜஸ்ட் மிஸ். ஒரு பவுண்டரியில் முடிச்சிருவோம் கைஸ். ஓகே ஃபைனலி இந்தியா ஒன் த மேட்ச். இந்தியா தான் வின் பண்ணியிருக்கு கைஸ். நோ வரிஸ். இந்த மேட்சை இந்தியா தான் வின் பண்ணியிருக்கு. ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப். இந்தியா ஒன் த வேர்ல்ட் கப் ஆஃப்டர் ஒன் டே கைஸ். ஒரு நாள் கழித்து நம்ம திருப்பி வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருக்கோம். 2007 டீம் வின் பண்ணியிருக்கு. ஒரு தரமான டீம். அதில் ரோஹித் சர்மா இருக்கார். அதனால நோ கவலை. எந்த டீம் வின் பண்ணாலும் இந்தியா தான் வின் பண்ணோம். பட் எம்எஸ் தோனி தலைமையிலான இந்திய அணி வென்றிருக்கிறது. அருமையான போட்டி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோசோன் கைஸ். இந்த வீடியோவில் லைக் டார்கெட் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 1000 லைக்ஸ் வச்சுருக்கோம். நம்ம ஒரு குறிக்கோளோட போயிட்டுருக்கோம். 100K அடிக்கிறோம் கைஸ். ஓகே பை.